ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு நான் காலை வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். கர்த்தர் பெரியவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இந்த பெரிய தேவனாகிய இவர் தாமே நம்மோடு கூட இருந்து நம்முடைய நாள் முழுவதும் நம்மளை வழிநடத்தும்படியாக, நமக்கு வேண்டிய கிருபைகளை பாராட்டும்படியாய், நமக்கு வேண்டிய சுகத்தையும் பலத்தையும் கொடுக்கும்படியாக அவர் நம்மோடு கூட இருக்கின்ற தேவனாக இருக்கின்றாராம். எனக்கு பிரியமான தேவச்சனமே, இப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக நானும் நீங்களும் இந்த காலை வேளையில ஒரு புதிய நாளுக்குள்ளாய் பிரவேசித்திருக்கிறோம் என்று சொன்னால், அது நிச்சயமாய் தேவனாலே கொடுக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதமுள்ள ஒரு நாளாய் தானே இருக்க வேண்டும். இந்த பூலோகத்தில் பார்க்கும் பொழுது அநேக பேர்கள் அநேக காரியங்கள் நிமித்தமாக இந்த உலகத்தை விட்டு மறைந்து போகின்றார்கள். அநேக பேர்கள் வியாதியின் நிமித்தமாக, தங்களுடைய பலவீனத்தின் நிமித்தமாய், இன்னும் அநேக காரியத்தினால் அவர்கள் தாமே கவலைப்பட்டு கலங்குகின்றவர்களாக இருக்கின்றார்கள். அப்படி என்று சொன்னால் அவர்களை காட்டிலும் நாம் விசேஷித்தவர்களா? இல்லை. ஆனால் தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் தம்முடைய கிருபையை காட்டி உங்களையும் என்னையும் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றார். அப்படி என்று சொன்னால் ஒவ்வொரு நாளின் காலவேளையிலும் கூட அவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டியது எவ்வளவு அவசியமுள்ள ஒரு காரியமாய் காணப்படுகிறது. நாம் ஏதோ ஒரு நாளை துவங்குகின்றோம், அந்த நாளை முடிக்கிறோம் என்று சொல்லி நாம் எண்ணுகின்றோம். ஆனால் அந்த நாளுக்குள்ளாய் நாம் பிரவேசித்து வரும் பொழுது எத்தனை எத்தனை காரியங்களை தேவன் நம்மோடு கூட இருந்து நடப்புகின்றவராக இருக்கின்றார். ஒரு சனம் நாம் நினைத்து பார்ப்போம் என்று சொன்னால், இந்த தேவன் செய்கின்ற அதிசயமான காரியங்களை நம்முடைய கண்கள் காணவும் இல்லை, நம்முடைய செவிகள் கேட்கவும் இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் தேவன் நம்மோடு கூட இருந்து நமக்கு வேண்டிய காரியங்களை அவர் நடப்பிக்கின்றார். இந்த நாளிலும் கூட மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 3வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன். Matthew chapter 5 verse 3. ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது இந்த முதல் வசனம் சொல்லுகிறது, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்களாம். அது மாத்திரமல்ல, அவர்கள் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகின்றவர்களாய், பரலோக ராஜ்யம் அவர்களுடையதாய் காணப்படுகின்றதாம். எனக்கு பிரியமான தேவச்சனமே, நாம் ஆவியில் எளிமை உள்ளவர்களாக நாம் காணப்படுகின்றோமா? இந்த பூமியிலே பார்க்கும் பொழுது அநேக விதங்களிலே தாங்கள் எளிமையானவர்கள் என்று சொல்லி காட்டிக்கொள்ளுகின்றவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அப்படிப்பட்ட எளிமையை கர்த்தர் விரும்புவதில்லையாம். ஆவியிலே எளிமை உடையவர்களாக நானும் நீங்களும் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகின்றாராம். இன்றைக்கு ஆவியிலே நானும் நீங்களும் எளிமை உள்ளவர்களாக இருக்கிறோமா? அல்லது பெருமை கொண்டவர்களாக, நான் ஆவியிலே இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கின்றேன், ஆவிக்குரிய நிலைமையில நான் மிகவும் மேலான ஒரு நிலைமையில இருக்கிறேன் என்று சொல்லி நானும் நீங்களும் அதை குறித்து பெருமை பாராட்டுகின்றவர்களாக இருக்கிறோமா? தேவன் விரும்புவது, நீ ஆவிக்குரிய நிலைமையில ஒரு பெரிய நிலைமையில காணப்பட்டாய் என்று சொன்னால் அதிலே உன்னை தாழ்த்த வேண்டுமா? மற்றவர்களுக்கு உன்னுடைய எளிமை காணப்படக்கூடியதாக இருக்க வேண்டுமா? அப்படி என்று சொன்னால் தானே நீ பாக்கியவானாய் காணப்படுகின்றாயாம், நீ பாக்கியவதியாய் காணப்படுகின்றாயாம். அது மாத்திரமல்ல, 2வது ஆசீர்வாதத்தை குறித்து நாம் பார்ப்போம் என்று சொன்னால், பரலோக ராஜ்யம் அவர்களுடையதாய் இருக்கின்றதாம். ஆவியிலே எளிமையுடையவராக நீ காணப்படுவாய் என்று சொன்னால் அது நீ பாக்கியத்தை பெற்றுக் கொள்வது மாத்திரமல்ல, பரலோக ராஜ்யம் அவர்களுடையதாய் இருக்கிறது. இன்றைக்கு நீ இந்த நாளை துவங்கி இருக்கும் பொழுது உன்னுடைய ஆவியிலே எவ்வளவு எளிமையுடையவர்களாக காணப்படுகின்றீர்கள். அப்படி நீங்கள் எளிமையுடையவர்களாக இந்த நாளை நீங்கள் துவங்கி இருக்கும் பொழுது, நீங்கள் நடத்தும் பொழுது பரலோக ராஜ்யம் உங்களுடையதாய் காணப்படுகிறது. இப்படிப்பட்ட சிந்தனைகளோடு கூட தானே இந்த நாளை நாம் தொடங்கி இருக்கின்றோம். எளிமையை நாம் காட்டுவோம். அதன் நிமித்தமாக மற்றவர்களும் கூட ஆவியின் எளிமை இப்படிப்பட்டதா இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தருடைய நாமமும் உங்கள் நிமித்தமாக மகிமைப்படும். இந்த நாளை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதித்து தரட்டும். ஆமென்.